எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நம்மளோட வாழ்க்கையில பல நேரங்கள்ல பயந்து போயிடும். பயம் உள்ள வந்து அப்படியே நமக்குள்ள ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துகிறது, திகிலை ஏற்படுத்துகிறது, பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. என்ன ஆகுமோ தெரியல, வாழ்க்கை என்ன ஆகுமோ, எதிர்காலம் என்ன ஆகுமோ, வேலை என்ன ஆகுமோ, பதவி உயர்வு என்ன ஆகுமோ, ஒண்ணுமே தெரியலங்க. பொருளாதாரம் என்ன ஆகுமோ, இந்த கடன் தொல்லை எப்ப போகுமோ, இந்த பண பிரச்சனை எப்ப தீருமோ, என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, இப்படி ஒரு பெரிய பயத்தை பிசாசு என்ன பண்ணுகிறான், உள்ளே கொண்டு வரான். எது மூலமான வார்த்தைகளை கேள்விப்படுகிற மூலமாக நமக்குள்ளே பயத்தை அவன் கொண்டு வருகிறான். சில பேருக்கு திடீர்னு ஒரு கம்பெனி நல்ல வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, வேலை இல்லைங்க உங்களுக்கு, நாளைக்குல இருந்து நீங்க வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? உடனே என்னன்னாலாம் ஓடும், பயப்படாம இருப்பாங்க. பயம் வரும். ஏன்னா அதுதான் பிசாசு விரும்புறான், அவங்க பயப்படணும்னு விரும்புறான். இந்த வேலை போனாங்க, இந்த வேலையை கர்த்தர் தான் கொடுத்துருக்காரு, இந்த வேலை போனா இன்னொரு வேலையை கர்த்தர் தருவார், அவர் தான் என்னுடைய ஆதாரம், அவரை தான் நான் நம்பி இருக்கிறேன், அவரை தான் நான் மலை மாதிரி நம்பி இருக்கிறேன், அவர் என்ன கைவிட மாட்டேன்னு சொல்லுகிறார், விலக மாட்டேன்னு சொல்லுகிறார், என்ன என் கூடவே இருப்பேன்னு சொல்லுகிறாரு, உன்னை திக்கற்றவனா விட மாட்டேன்னு சொல்லுகிறாரு. யார் என்ன பண்ண முடியும்? என்ன ஒன்றும் பண்ண முடியாதுங்க, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாருன்னு அதுவா சொல்றோம் நம்ம. ஆனா அப்படிதான் சொல்லணும்ன்றாரு. முதல்ல என்ன சொன்னியோ அது அப்படியே விசுவாசி. பாருங்க, பல நேரங்களில் நம்ம வந்து சுகத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆனா சுகம் நடக்கல, முன்ன விட ரொம்ப வர்ஸ்ட் ஆகுது, வியாதி முன்ன விட ரொம்ப அதிகமாகுது, வருத்தம் அதிகமாகுது, கடினம் அதிகமாகுது, கடுமையான வியாதிக்கு போகுது, சாதாரண நிலையில இருந்து கடுமையான நிலைக்கு வியாதி போகுது. அப்படின்னும் பொழுது நாம் நம்பிக்கை இழக்க ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா. வாழ்க்கையில பயப்பட ஆரம்பிக்கிறோம். இயேசு சொல்றாரு, டோன்ட் ஈல்ட் டு ஃபியர். எப்ப நீ பயப்படாத, பயத்துக்கு இணங்கிடாத. இப்ப என்ன பண்ணணும்? அவர் சொல்றாரு, ஆல் யூ நீட் டு டூ இஸ் கீப் ஆன் பிலீவிங். நீ செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசித்து கொண்டே இரு. இல்லங்க என்ன வேணா செய்தி வரட்டும், என் மகள் செத்து போட்டாலும் கூட செய்தி வரட்டும், ஆனா அவர் என்ன சொல்றாரு, தொடர்ந்து விசுவாசிப்பா, பயப்படாத. வியாதியா இருந்தா மட்டும்தான் குணமாக்க முடியும்னு நினைக்காத. குமாரத்தின் மரித்து போனாலும் என்னால உயிரோடு எடுக்க முடியும், ஏன்னா அந்த மரணத்தை பாட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ஜீவன் ரொம்ப பெருசுன்றாரு.